ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நின்று ஸ்தோத்திரிக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கங்களுக்கு முடிவில் இவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாளிலே நீ செய்த அதிசயங்களுக்கு அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே, உடைய இரக்கங்களுக்கு முடிவில் அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, யெகோவா ஷாሎም, யெகோவா ரஃபா, எலோஹீம், எல் ஷடாய், எல் ஏலியோன், நம்ம அனைவருக்கும் நன்றி செலுத்தி அனைத்து பேர்களுக்கும் ஸ்தோத்திரம் சொல்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை கேட்கும்போது எங்களுடைய கிருபையும் விளங்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் விருப்பம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் விருப்பம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. கைகளை உயர்த்தி இறங்க ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், தயவாயிரும், எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பிடும், எங்களுக்கு துணையாயிரும், எங்களுக்கு வைத்தியராயிரும், வழிகாட்டியாயிரும். ஞானத்தின் உறவிடமே, ஞானத்தை கொடுக்கிறவரை ஞானத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, வருமானத்தை கொடுங்க, வருமான பெருக்கத்தை கொடுங்க, கல்வியை கொடுங்க, ஊதியத்தை கொடுங்க, உயர்வை கொடுங்க, திருமணத்தை நடத்தி வைங்க, வேலைக்கான வாசல்களை திறந்து கொடுங்க, குழந்தை பேரை கொடுங்க, சண்டைகள் குழப்பங்களை நீக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம கடந்த நாட்களிலே கர்த்தருடைய நாமங்களை குறித்து நாமங்கள்னா பெயர்கள்ல, நாமம் என்பது வட சொல். பெயர்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த ஜெபத்தில் பங்கு பெறுவீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாகவே எல்லா நாமங்களுடைய அர்த்தங்கள் தெரியும். நீங்கள் தொடர்ந்து உங்கள் ஜெபத்தில் அதை ஏறிடுங்க. யெகோவா ஈரே தேவை இருக்கும் பொழுது சொல்லுங்கள், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா நிசி, உங்களுக்கு வெற்றி வேணும்னா அதை சொல்லுங்கள். கர்த்தர் ஜெய பலனானவர், ஜெயக்கொடியானவர். சமாதானம் இல்லைன்னா சொல்லுங்கள், யெகோவா ஷாலும், அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். யெகோவா ரஃபான்னு சொல்லுங்கள், ஒரு சுகம் கொடுக்கிறவர். எலோஹீம் காமன் நேம், எல் ஏலியோன் காமன் நேம். இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் பொழுது பதில் கிடைக்கும். விசுவாசிங்க.
இன்றைக்கு நம்ம ரொம்ப நாளாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுனால இயேசுவின் நாமத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனம். மேத்யூ சாப்டர் 1 verse 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை இரட்சிப்பார். தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெரிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவளுக்கு இயேசு என்று பெயரிட்டான். அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஒரு அப்பா யோசேப்பு பற்றி பார்க்கலாம். ஒரு வாலிப மகன் மரியாளை குறித்தும் பார்க்கலாம். யோசேப்பிடத்தில் ஆண்டவர் கனவில் தோன்றி, நேரடியாக இல்லை. வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். காப்ரேல் எனும் தூதன் சகரியாவிடத்திலே தோன்றி, மரியாளிடத்திலே தோன்றி. இதுதான் வித்தியாசம். சகரியா இடத்துல தோன்றி, உன் மனைவி ஒரு பிள்ளை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று அவர் சொன்னார். வயதான தம்பதியருக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்து பேரை சொன்னார். அனுப்பினது அந்த வசனம் இப்படி இருக்கும். லூக்காவில் அவர் சந்தேகப்படுவார். எனக்குமே நமக்கு சந்தேகம் தானே, மனுஷனாக பிறந்தா சந்தேகப்படாமல் இருக்க முடியாதுல்ல. அவருக்கும் சந்தேகம்தான். வயசாச்சு, பயங்கரம், 88 86 வயதாச்சு. இனி நமக்கு எங்கே குழந்தை பிறக்கும் அப்படின்னு, மனைவிக்கு எப்படி குழந்தை பிறக்கும், இதெல்லாம் அவங்க மனதில் தோன்றுகிற ஒன்று தானே. இது எப்படி சாத்தியம் ஆகும்? எல்லாம் தப்பாக போயிட்டுருக்கு, அவ்வளோதான். நம்ம கிடைக்க வேண்டிய நேரத்தில் எதுவும் கிடைக்கலையே. 40 வயதில் கிடைத்திருக்கலாம், 60 வயதில் கிடைத்திருக்கலாம், இனி 80 85 வயதுல என்ன கிடைக்க போகுது என்று வேதனையோடு கூட, அது வேதனையின் வெளிப்பாடு தான். ட்ரூலி அவரை தண்டிச்சாரு கர்த்தர். ஏன் தண்டிச்சாருன்னு எனக்கு தெரியல. நம்பாமல் போனார். அவர் வாய் பேச முடியாமல் போயிற்று. அதற்கும் ஒரு பல நல்ல காரணங்கள் உண்டு. இருந்தாலும் இங்கே எம்ஃபசைஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சாட்சி வேணும். என்ன சாட்சின்னா, அதே தேவதூதன் மரியாளிடத்திலே போகிறார். போயிட்டு அவர் ரொம்ப சின்ன பெண், 13 16 வயதுக்குள்ளே தான் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. அவரிடத்துல சொல்ல, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் சொல்ற, இது எப்படி ஆகும்? சந்தேகம்தான். யோவான் சானகனை பெற்றெடுத்த சகரியா கேள்வி கேட்கும்போது, சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கும்போது தண்டனை வந்தது. ஆனால் மரியாள் கேள்வி கேட்ட பொழுது தண்டனை வரல. இதுதான் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய மிஸ்ட்ரி. கேள்வி கேட்கலாம்ல, என்னை மட்டும் தண்டிச்சிங்களே, ஏன் நீங்கள் மரியாதை தண்டிக்கலை? இது எப்படி ஆகும்? இதில் அர்த்தம், அதுக்கு அர்த்தம் அல்லது மீனிங் அல்லது அதுக்கு விடை என்னன்னா, அவர் ஒரு ஆசாரியன், மரியாள் ஒரு சின்ன பெண் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவர் வயது முதிர்ந்தவர், இன்னமா இளம் பெண். இன்னும் சொல்லப்போனால் வேற என்ன வித்தியாசங்கள் விடயங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, மரியாளும் தேவாலயத்தில் வேதத்தை வாசித்தவங்க, அவங்க தோராவை வாசித்தவங்க என்று தான் பைபிள் நமக்கு ஹிஸ்ட்ரி சொல்லுகிறது. ஏன்னா அந்த அம்மாக்கும் ஆபிரகாம் என்னுடைய குழந்தை பேர் தெரியும்,
மனோவாவின் குழந்தை பேர் தெரியும், அன்னாளின் குழந்தை பேர் எப்படி நடந்ததெல்லாம் தெரியும், ஈசாக்கு எப்படி குழந்தை பெற்றுக்கொண்டான், மலடியாக இருந்த ரெபேக்கால் எப்படி குழந்தை பெற்றுக்கொண்டான் என்பதெல்லாம் தெரியும். இதில் ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவ்வளோ பெரியவர் எவ்வளவு தெரிஞ்சு இதை அவர் அக்செப்ட் பண்ணலையே, ஒத்துக்கலையே, அது எப்படி ஆகும்னு கேள்வி கேட்டாரே, அதனால அவருடைய வாய் மூடப்பட்டது. இந்த அம்மா கேள்வி கேட்டாங்க, அறியாத பெண் கேள்வி கேட்டதுனால கர்த்தர் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கடைசியா இறுதிக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். இங்கே யோசேப்பிடத்துல சொப்பனத்துல தான் தோன்றாரு. நல்லா கவனிங்க, ட்ரீம் வேற, நேரடியா தரிசனம் என்பது வேற. ஒரு மனுஷன் ஒரு நேரடியா உங்ககிட்ட பேசும் பொழுது அதில் இருக்கிற ரியாலிட்டி, அது உண்மை, அது உண்மைத்தன்மை உடையது, அது வேறு. நீங்கள் கனவு காண்றீங்க, பல கனவு நம்ம காண்றோம். அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டே இருக்கிறோம், ஒரு பெரிய காரில், ஒரு பெரிய வீட்டில், பயங்கர பணம் வச்சுட்டு, ஒரு வெளிநாட்டில் இப்படிலாம் வாழ்கிற மாதிரி கனவு காணலாம். ஆனால் அது நடக்கணும்னா பார்த்தா அது நிச்சயம் நடக்காது. அதே மாதிரி தான் எதிர்மறையான கனவும் அது நடக்கவே நடக்காது. இங்கே அவருக்கு ஒரு ட்ரீம் வருது. அந்த ட்ரீமை ஏன் அவர் ரொம்ப நம்பினாருன்னா, ரகசியமாய் தள்ளிவிட எண்ணினார். அந்த எண்ணத்தை கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் பார்த்துட்டு, ஸோ உனக்கு மிஸ்டேக் இங்கே தான், எனவே இங்கே தான் அவனுக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு சொல்லிக்கு மூளைக்காக ஒரு ட்ரீமை அனுப்புகிறார். அந்த ட்ரீம் தான் இது. என்ன ட்ரீம்னா, அவன் அப்படி சிந்தித்து கொண்டிருக்கையிலே கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அவன் சந்தேகப்பட்ட விஷயம் ரொம்ப தெளிவா இங்க சொல்லப்படுகிறது. எப்படி கர்ப்பமாயிற்று என்ற கேள்விக்கு பதில் இமீடியட்டா சொப்பனத்துல வருது. அப்படி வரும் பொழுதுதான் அடுத்த வசனத்தை உங்களுக்கு முன்பே வாசித்தேன், இயேசு என்று பெயரிடுவாயா. அடுத்த வசனத்துல 23ஆம் வசனத்துல இது ஒரு ஸ்டேட்மெண்ட், இது தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்டது. எசையா காலத்துல, அவள் இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாகும். இம்மானுவேல், இந்த எல் எலோஹிம் இதெல்லாம் நீங்க வரும் பொழுது, இந்த லெட்டர் ஸ்டார்ட் ஆகும் பொழுது அது எல் அப்படி ஸ்டார்ட் ஆகும் பொழுது எம் அது சைலண்ட்ல, இம்மானுவேல் சைலண்ட்ல, தேவன் நம்மோடு இருக்கிறார். சங்கீதத்துல நாம் வாசித்தோம், 23ஆம் சங்கீதத்துல, தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர். இம்மானுவேல் அப்படின்னாவே காட் என்று அர்த்தம். எனவே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்கமான ஒரு செய்தி என்னன்னா, ஒரு விசுவாசமுள்ள ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்படாதிருங்க, கலங்காதிருங்க. மனுஷனால் இது கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். மரியாள் இடத்துல அவள் சொன்ன பொழுது, மரியாள் இது எப்படி ஆகும் என்று சொன்னார். அவளிடத்துல சொல்லப்பட்ட சில ஆசீர்வாதங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை அது உங்களுக்கு பயன்பட்டா நீங்கள் அதை இன்னைக்கு எடுத்துக்கோங்க.
ஏன்னா நம்ம வேதத்துலேருந்து சொல்கிறோம், என் வாயிலேருந்து வரல, என் ஆவியில் அதை உணர்த்தப்பட்டு நான் சொல்லுகிறேன். என்ன வார்த்தைன்னா, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் அவள் வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே, சொல்லுங்க, கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவனே. இன்னைக்கு நிறைய பேர் பாதிக்கப்படுறது பெண்கள் தான், ஆண்களை காட்டிலும். ஆண்கள் வேறு விதமாக மென்டல் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, பெண்கள் சரீர டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் ஆண்கள் பெண்களுடைய திருமண உறவில் இருக்கு. இன்னைக்கு யோசேப்பை போல அநேக வாலிப பிள்ளைகள் என்ன செய்யறதுன்னு தவறா முடிவெடுத்து கொண்டிருக்கிறார்கள். கஷ்டம், பயங்கர கஷ்டம். ஏன்னா மோசேக்கு இருந்த சந்தேகமே என்னன்னா, அந்த அம்மா கர்ப்பமாக இருக்கு, இந்த வாலிப பெண் கர்ப்பமாக இருக்கு, நான் எப்படி எடுத்துக்கொள்றது? அவர் ரகசியமாய் தள்ளிவிட பார்த்தான். இது எவ்வளோ பெரிய நிலைமை பாருங்க. பிள்ளைகள் முடிவெடுக்க தடுமாறுறாங்க, ஜெபம் பண்ணணும். அதே சமயத்தில் மரியாள் சொல்கிறாரு, மரியாளை ஆசீர்வதிச்சுட்டு அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? 38ஆம் வசனத்தில், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆனால் 28ஆம் வசனத்தில், கிருபை பெற்றவளே வாழ்க, நல்ல வார்த்தை அது. இன்னைக்கு ஒரு 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 ஸ்டார்ட்டை நான் சொல்கிறேன் பாருங்களேன். 18ஆம் தேதியில் வாழ்கன்னு வாழ்த்தலாம். காலையிலே நான் உங்களை வாழ்த்துறேன், மனமாற வாழ்த்துறேன். நான் வாழ்ந்திருக்கவில்லை என்று சொன்னாலும், நான் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னாலும், என் மனதார உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களோடு கூட இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அப்படி அவள் சிந்தித்து கொண்டிருந்தால், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றார். இதோ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்னென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், அவருடைய உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். 37ஆம் வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. யோசேப்புக்கு சொப்பனத்தில் தேவதூதன், சகரியாவுக்கு நேரடியாக தேவதூதன் பயப்படாதே என்றார். மரியாளுக்கும் தேவதூதன் பயப்படாதே, கிருபை பெற்றவள் நீ. அவங்க எல்லாரையும் அப்படி வாழ்த்துறேன். நீங்கள் கிருபை பெற்று வாழணும், உன்னதமானவருடைய பலனோடு வாழணும், உன்னதமானவருடைய நிழலில் நீங்கள் இருக்கணும். நீங்கள் நல்ல சந்தோஷமாக, நல்ல ஐஸ்வர்யங்களோடு கூட, நல்ல புகழோடு கூட, நல்ல வீடோடு கூட, பிள்ளைகளோடு கூட, மனைவியோடு கூட, குழந்தைகளோடு கூட, குழந்தைகளின் குழந்தைகளோடு கூட வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை முழுவதுமாய் ஆசீர்வதித்து அவளை வாழ்த்துகிறேன். நீங்கள் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிங்க. யோசேப்பை ஆசீர்வதித்தது போல, சகரி எலிசபெத்தை ஆசீர்வதித்து போல, மரியாளை ஆசீர்வதித்து போல ஆசீர்வதிங்க. இம்மானுவேல் என்றார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமா? நான் சொல்கிறேன், ஆண்டவரே, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதிருங்க, பயப்படாதிருங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.